வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, நமது நாட்டில் 3வது முறையாக திரு நரேந்திர மோடி பதவியேற்கின்றார்கள். தடைகள் பல தாண்டி பிரச்சனைகளை முடித்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துவிட்டு அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இன்றைக்கு பதவியேற்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 240 சீட்டுகள் பிடித்தும் 300 சீட்டுகள் கூட்டணியாக பிடித்தும் கூட எவ்வளவு தடைகள் எவ்வளவு பிரச்சனைகள். 99 சீட்டுகளை பிடித்து வைத்துக் கொண்டு எப்படியாவது பிரதமர் மோடி அவர்களை பிரதமர் பதவியில் இருந்து அகற்றிவிட வேண்டும் என்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு இன்றைக்கு உலகத்திலே இருக்கின்ற மற்ற தீய சக்திகளோடு இணைந்து இன்றைக்கு காங்கிரஸ் எடுத்த அத்தனை முயற்சிகளும் தோல்வி அடைந்து விட்டது. ஆகவே இப்போது எல்லா பிரச்சனைகளையும் முடித்துவிட்டு ஒரு அருமையான நேரத்தில் இந்த தேசத்தின் 3வது பிரதமராக மோடி பதவியேற்கின்றார்கள். தேர்தலிலே எவ்வளவு சிரமப்பட்டு பிரச்சாரங்களை செய்து களைத்து போன நிலையிலும் கூட அதிகமான சீட்டுகளை பெற்றும் பிறகும் கூட இந்த மாதிரி ஊடக நண்பர்களின் உதவியோடு காங்கிரஸ் செய்த அட்டுழியங்கள் அனைத்துக்கும் முடிவு கட்டிவிட்டு பிரதமர் அவர்கள் இன்றைக்கு பிரதமராக பொறுப்பேற்கின்றார்கள். எவ்வளவு பிரச்சனை. 99 சீட்டு வைத்திருந்த காங்கிரஸ் கட்சியில் 32 கட்சி கூட்டணி இருக்கிறது. இந்த 32 கட்சியில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் காங்கிரஸில் இருந்தே வந்தவர்கள். மம்தா பானர்ஜி அவர்கள் காங்கிரஸை உடைத்துவிட்டு மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸை சுத்தமாக அழித்தவர். மகாராஷ்டிராவில் சரத்பவார் அவர்கள் காங்கிரஸை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே தேசியவாத காங்கிரஸ் என்று உருவாக்கியவர். அதே மகாராஷ்டிராவில் சிவசேனாவின் கட்சியினுடைய உத்தவ் தாக்கரே அவர்கள், அப்பா தாக்கரே அவர்கள், பால் தாக்கரே அவர்கள் காங்கிரஸோடு உயிரே போனாலும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உயிருக்கு உயிராக இருக்கிறார் காங்கிரஸோடு. ஆகவே காங்கிரஸை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் காங்கிரஸோடு சேர்ந்து கொண்டு இந்த தேசத்தையும் இந்த தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கின்ற மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆகிவிடக்கூடாது. அப்படி பிரதமர் ஆகிவிட்டால் நாம் ஆட்டம் போட முடியாது, நாம் தேச விரோத செயல்களை எல்லாம் செய்ய முடியாமல் போய்விடும் என்பதற்காக அவர்கள் போட்ட ஆட்டத்திற்கு முடிவு கட்டிவிட்டு பிரதமர் அவர்கள் இப்போது பிரதமராக பொறுப்பேற்கின்றார்கள். இதில் தமிழ்நாட்டிலே இருக்கின்றவர்கள் ஆடிய ஆட்டம் அடேங்கப்பா, எவ்வளவு ஆட்டம். அவர்கள் முழுவதுமாக பிடித்து விட்டார்களாம். நீங்கள் முழுவதுமாக பிடித்து என்ன நடக்கப் போகிறது? இணையதளங்களிலே வருகிறது செய்திகள். அதே போல தான் டீயும் சாப்பிடலாம், வடையும் சாப்பிடலாம், இவ்வளவுதான் நடக்கும், வேற ஒன்றும் நடக்கப் போவதில்லை. ஆகவே அவர்கள் கனவிலும் மண்ணை அள்ளி போட்டுவிட்டு இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராகிறார். ஆக செய்த பிறகு எப்படியாவது அந்த கூட்டணியை உடைத்து விட வேண்டும் என்பதற்காக ஒரு கதைகளை எல்லாம் கட்டிவிட்டு பார்த்தார்கள். சந்திரபாபு நாயுடு சொன்னபடித்தான் இனி பிரதமர் மோடி அவர்கள் கேட்பார்கள், அவர்கள் நிற்க சொன்ன இடத்தில் நிற்பார், உட்கார சொன்ன இடத்தில் உட்காருவார் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார். ஆனால் சந்திரபாபு நாயுடு என்ன அறிக்கை விட்டிருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார் பார்த்தீர்களா? மோடி அவர்கள் என்னுடைய தெய்வம் போன்றவர், நான் சிறையில் இருந்த போது என்னை காப்பாற்றி எனக்கு மறுவாழ்வு கொடுத்தவர் அமித்ஷா. ஆகவே நான் காலம் உள்ளவரை அவர்களுக்கு துரோகம் நினைக்கவே மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றார். அடுத்து நிதிஷ்குமாரை இழுத்து பார்த்தார்கள். எப்படியாவது அங்கிருந்து வெளியே வந்துட்டான்னா பிஜேபி ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விடும் என்று முயற்சித்து பார்த்தார்கள். நிதிஷ்குமார் என்ன சொல்லிவிட்டார்? பிரதமர் அவர் காலை வாருவார் என்று சொன்னார்கள். ஆனால் பிரதமருடைய காலை பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்திலே பிடிக்கிறார் நிதிஷ்குமார்.
நீங்கள் எங்கே சென்றாலும் எப்படி சென்றாலும் நீங்கள் எது செய்தாலும் உங்கள் பின்னாடியே நாங்கள் வருவோம் என்று நிதிஷ்குமார் சொல்லிவிட்டார். இப்ப இந்த ஊடக நண்பர்கள் எல்லாம் கன்னத்துல கைய வச்சுட்டு என்னடா இப்படி உடைச்சு பார்த்தோம் அப்படி உடைச்சு பார்த்தோம் எப்படியும் உடைய மாட்டேங்கிறதே இந்த கூட்டணி என்று நினைத்து பார்த்து கொண்டு அவர்கள் மௌனமாகி கொண்டு இருக்கின்ற நேரத்தில் தான் மற்ற பிரச்சனையை கிளப்புகின்றார். இனி பிரதமர் அந்த மாநிலத்துக்கு பிரதமராக அமைச்சரை கொடுப்பார், இந்த அமைச்சரை கொடுப்பார், அந்த அமைச்சரை கொடுப்பார், ஏதெல்லாமோ சொல்லி பார்க்கிறார். தமிழ்நாட்டிலே கூட வானதிக்கு பொறுப்பு கொடுப்பார்கள், தமிழிசை அவர்களுக்கு பொறுப்பு கொடுப்பார்கள் என்றெல்லாம் கூட கதை விட்டு பார்க்கிறார். எதுவுமே உண்மை இல்லாதவற்றை தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல் முருகன் அவர்களுக்கு கொடுக்கப்படாது என்று சொன்னவர்களுக்கு தான் இன்றைக்கு பதவி. இந்த ஊடக நண்பர்கள் எதை சொன்னார்கள்? முருகன் அவர்களுக்கு பதவி இல்லை, மத்திய அமைச்சர் பதவி இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் அவருக்கு தான் பதவி. ஏனென்றால் மோடி அவர்கள் எடுக்கின்ற முடிவு என்பது ஒரு தீர்க்கமான முடிவாக இருக்கும். அது மக்களையும் சமூகத்தையும் பாதிக்காத வண்ணம் இருக்கும். ஆகவே அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இந்த தேச நலன் கருதி தான் எடுப்பார். இதுவரைக்கும் அப்படித்தான் எடுத்திருக்கிறார். அவர் ஒரு தியாகி, ஒரு துறவி. ஆகவே இந்த தேசத்தை வளர்ச்சிக்காக அவர் எடுக்கின்ற எல்லா முடிவுகளும் சரியாகத்தான் இருக்கும். அந்த வகையிலே இன்றைக்கு மந்திரி பதவியை மற்ற எல்லா மாநிலத்திற்கும் சேர்த்து கொடுக்கிறார். 40 சீட்டும் பெற்றீர்களே, தோல்வியை தழுவிய ஒருவருக்கு மந்திரி பதவி. அடுத்து இப்போது தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஊடக நண்பர்கள் இன்னொரு குண்டை தூக்கி போடுகிறார்கள். இனி அண்ணாமலை தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க மாட்டார், அவருக்கு மந்திரி பதவியை கொடுத்து எங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? இந்த திராவிட சிந்தனையாளர்களும் வயிற்றுக்காக மோடியை எதிர்க்கின்ற ஊடக நண்பர்களும் பிழைப்புக்காக பேசி தொலைக்கின்ற இந்த அறிவு ஜீவிகளும் தான் இன்றைக்கு மோடியை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் உங்களுக்கு இந்த வேலை? பாரதிய ஜனதா வளர்ச்சியை நீங்கள் தான் வளர்க்கின்றீர்கள். ஆக இப்படியெல்லாம் சொல்லி பார்க்கின்றார்கள். கடைசியில் ஏன்னா அண்ணாமலை போயிட்டாருன்னா தமிழ்நாட்டில் நல்ல ஆட்டம் போட்டுடலாம். ஏன்னா அவர் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர், IPS அதிகாரி, அவருக்கு எல்லா விவரமும் தெரியும். அரசியலில் நன்றாக அரசியல் செய்கின்றார், எதையுமே தைரியமாக எதிர்த்து கேட்கின்றார். ஆகவே அவரை இங்கிருந்து தூக்கிவிட்டால் நாம ஆட்டம் போடலாம் என்று நினைக்கின்றார்கள். உங்கள் ஆட்டம் போடுகின்ற கனவை நிறுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் அது நடக்காது. மோடி இருக்கும் வரை தமிழ்நாட்டில் ஒரு நாள் பாரதிய ஜனதாவை அமர வைத்து அழகு பார்த்து விட்டுத்தான் மோடி செல்வார். அதுதான் அவருடைய கனவு. இந்த முறை சற்றே ஸ்லிப் ஆகி, அதாவது கொஞ்சம் தவறிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஈகோ பார்க்காமல் சற்றே கைபிடித்து கரம் கோர்த்து இருந்திருந்தால் இன்றைக்கு பாஜகவுக்கு எவ்வளவு சீட்டுகள் கிடைத்திருக்கும் என்று அறிவு கூர்ந்தவர், அறிவு சார்ந்த மக்களுக்கு தெரியும். ஆகவே வெகு தொலைவில் இல்லை. தமிழகத்தில் பாரதிய ஜனதா மலர்வதற்கு வெகு காலம் பிடிக்காது. அடுத்த சட்டமன்றத்தில் கூட பாரதிய ஜனதா ஆட்சி அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே ஊடக நண்பர்களையும் வெறும் வாய் சொல் வீரர்களையும் நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆகவே அப்படிப்பட்டவர்களுடைய கனவுகளை எல்லாம் தவிடுபொடியாக்கிவிட்டு இன்றைக்கு மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராகி இருக்கிறார். அவருக்கு இந்த நாட்டின் வளர்ச்சி தான் முக்கியம். இந்த தேசம் ஒரு கண், அந்த தெய்வீகம் ஒரு கண். ஆகவே அவர் நினைத்தபடிதான் ஆட்சி செய்வார், அவர் சொல்லுகின்றபடிதான் ஆட்சியாளர்கள் கேட்பார்கள். இந்தியா உலக அளவில் பேசப்படுகின்ற ஒரு வளர்ச்சி மிக்க நாடாக விளங்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர் 3வது முறையாக பிரதமராகியிருக்கிறார். முடிந்தால் 4வது முறையாகவும் பிரதமராகி இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவருக்கு வாழ்த்து சொல்லி மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.